தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய 2வது சேனல், அதாவது டெக் நியூஸ்க்காகவே ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஓப்பனும் பண்ணிட்டோம். என்ன சேனல் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக் தலைவா. எஸ், இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளையிலிருந்து வரக்கூடிய எல்லா தமிழ் டெக் பிரைம் செய்திகளும் அங்கே தான் வரும். ஸோ டோன்ட் மிஸ் இட். நேத்திக்கான ஐபி கொஷின் 2 ஐபி கொஷின் கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 மேப்செல் கேமரா இருந்தால் உங்களுக்கு அது ஓகேவா, இல்லை நல்ல கேமரா இம்ப்ளிமெண்டேஷனோட கொடுத்து 48 மேப்செல் இருந்தால் ஓகேவான்னு கேட்டேன். நிறைய பேர் 48 மேப்செல் கேமரா கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இது ஒரு கொஷின். 2வது கொஷின் என்ன கேட்டிருந்தேன்னா, இந்த மாதிரி தமிழ் டெக் பிரைமை டெய்லி அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு புது சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஆரம்பிக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஒரு சில பேர் வேணாம், எதுக்கு நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நேற்றே அதுக்கான பதில் சொல்லிட்டேன். புது சேனல் ஆரம்பிச்சதுனாலலாம் கோடீஸ்வரர் ஆக மாட்டாங்க. வியூஸ் நல்லா வந்தால் தான் வரும். அதெல்லாம் ஏற்கனவே நிறைய பேருக்கு நிறைய இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் டெக் செய்தியை உங்களுக்கு நிறையா கொடுக்கணும், அவ்வளோதான். அதை பிடிச்சவங்க தனியாக பார்க்கட்டும், மற்றவங்களுக்கு டெக் கண்டென்ட் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு வீடியோலாம் பாருங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். எடிட்டிங் லெவல்லாம் பாருங்க. சும்மா இப்படி வச்சு பேசுறதுக்கு எனக்கும் தெரியும். பட் வேற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணணும். மிஸ்டர் ஹூஸ் தி பாஸ் லெவலில், MKBHD லெவல் எல்லாம் ட்ரை பண்ணணும்னா அந்த எஃபர்ட் போடணும். அந்த எஃபர்ட் உங்ககிட்ட ரீச் ஆகணும். அதுக்காக தான் 2 சேனல், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. பிடிச்சிருந்தா அங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சாம்சங் உடைய M42 பற்றி மொபைல் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களே எல்லாமே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம் லீக் ஆயிருக்கு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, Snapdragon 750G இந்த ஸ்மார்ட் ஃபோன், இந்த ப்ராசர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாக் செக்யூரிட்டி நாங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. M சீரிஸில் முதல் முறை நாக் செக்யூரிட்டினா இப்போ இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டியில் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த விஷயமும் சேர்த்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. விலையும் ரொம்ப அக்ரெசிவாக கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏப்ரல் 26ஆம் தேதி எங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுதுன்னு IQ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த வாட்டி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, மல்டிபிள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போது. Snapdragon 888 ப்ராசஸரோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனே 40,000 ரூபாய்க்குள்ளே கிடைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. யாராச்சும் 35,000 ரூபாய்க்கு மேலே, 40,000 ரூபாய்க்கு அந்த பட்ஜெட்லாம் ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதம் கடைசி வரைக்கும் IQ நிறைய ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ எது எந்தெந்த பட்ஜெட்டில் வருதுன்றதை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். சோனியுடைய பிளே ஸ்டேஷனில் பயங்கரமான கேம்ஸ்லாம் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். இந்த கேம் டெவலப்பர்ஸ் கிட்டலாம் சொல்லி இப்போ சோனி என்ன பிளான் பண்ணிருக்காங்களா, சீக்கிரமாகவே அடுத்த 1-2 வருஷத்துக்குள்ளாக இந்த கேம்ஸை நாங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் கொண்டு வர போகிறோம். ஒரு மொபைல் வெர்ஷனாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பிளான் போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி கன்வெர்ட் ஆச்சுன்னா PUBG எல்லாம் தூக்கி நிறைய கேம்ஸ் சாப்பிட்ருன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த அளவுக்கு சூப்பரான கிராஃபிக்ஸோட நிறைய கேம்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. கொஞ்சம் சீக்கிரமாக லான்ச் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். MI 11 சீரிஸை சீக்கிரமாகவே லான்ச் பண்ண போகிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த லான்ச் ஈவெண்ட்டில் MI பார்த்தீங்கன்னா, அதாவது ஷோமி அவங்களுடைய 75 இன்ச்சுக்கான ஒரு பெரிய டிவியும் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டிவியில் எக்கச்சக்கமான புது டெக்னாலஜி வர போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு அல்டிமேட்டாக என்ன முக்கியம், விலை கம்மியாக இருக்கணும். பார்க்கலாம் விலை எந்த அளவுக்கு கொண்டு வராங்க இந்த 75 இன்ச் டிவின்னு சொல்லிட்டு. மேபி இன்றைய ஐபி கொஸ்டின் இதே வச்சுக்கலாம். 75 இன்ச்சுக்கான டிவியை லான்ச் பண்ணுறாங்க. ஒருவேளை யாராச்சும் 75 இன்ச் டிவியெல்லாம் வாங்குவீங்களா? ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், ஓட் பண்ணுங்க. இன்றைய டாப் 5 டெக் செய்திகள் முடிஞ்சிருச்சு. அண்ட் முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் 2022 கொண்டு வரக்கூடிய அந்த ஐஃபோனில் 48 மேப்செல் கேமராவை கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். எப்போ? அடுத்த வருஷம். அப்போ இந்த வருஷம் 48 மேப்ஸிலே அடுத்த வருஷம் தான். ஆனால் இந்த இடத்துல வெறும் மெகா பிக்சல் மட்டும் பார்க்கக்கூடாது, அவங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷனும் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். பிகாஸ் 48 மேப்செல் 12 மேப்செல்கெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ வரைக்கும் 12 மேப்ஸில் வச்சுட்டே கலக்கிட்டு இருக்காங்க. அப்போ 48 வரும்போது எப்படி கலக்குவாங்கன்றதுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுவே ஒரு பெரிய அப்டேட் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய டெக் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளையிலிருந்து நம்மளுடைய டெக் தலைவா சேனலில் தான் உங்களுக்கான டெய்லி தமிழ் டெக் பிரைம் நியூஸ் வரும். ஸோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நேத்தி நம்மளுடைய சூப்பர் கமெண்டர்ஸ் இந்த 3 பேர் தான். 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். மீண்டும் உங்களை நாளை டெக் செய்தியில் அந்த சேனலில் சந்திக்கிறேன். அண்ட் நார்மல் வீடியோவில் இந்த சேனலில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.